மதுரையில் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இசேவை மையம் விசில் 191 செயலி உள்ளிட்டவைகளை தொடங்கி வைத்த வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்லானை. மதுரை கோப்புடூர் பகுதியில் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆணை அந்த பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள், மூதாட்டி, குழந்தைகள், செவிலியர் என மக்களோடு இணைந்து ரிப்பன் வெட்டி அவர்களோடு இணைந்து குத்துவிளக்கேற்றி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். தொடர்ந்து திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கியதோடு மட்டுமல்லாது திறப்பு விழாவில் பங்கேற்ற தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், மூதாட்டி, குழந்தைகள் என அனைவருக்கும் சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலேயே விசில் 191 மக்கள் குறைதீர் மொபைல் செயலியை அறிமுகம் செய்தார். அதனைத் தொடர்ந்து வாட்ஸ்ஆப் ஹெல்ப்லைனை அறிமுகம் செய்தார். மேலும் ஆன்லைன் மூலமாக பொதுமக்கள் குறைதீர்க்கும் வசதியை தொடங்கி வைத்தார். குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகில் ஆன்லைன் மூலமாகவே பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை புகாராக தெரிவிக்கக்கூடிய வகையில் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் ஏழை எளிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் நேரடியாகவே சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து உதவிகள் பெறும் வண்ணம் தனியாக ஒரு உதவி மையம் அந்த அலுவலகத்திலேயே திறக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவின் போது ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் வருகை தந்திருந்த நிலையில் சாமானிய மக்களோடு இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் கல்லானை திறந்தது அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மதுரை வடக்கு தொகுதியோட சட்டமன்ற அலுவலகம் நமது தொகுதி பொதுமக்கள் மற்றும் கழக தோழர்கள் சகோதரிகள் முன்னிலையில் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு. ஸோ அதற்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்கண் தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுக்கு இதன் மூலயமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் வாய்ப்பளித்த தலைவர்களுக்கும் பொதுச்செயலாளர்களுக்கும் மற்றும் நமது தொகுதி பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த சட்டமன்ற அலுவலகம் என்பது ஒரு வெறும் சட்டமன்ற அலுவலகமாக மட்டுமின்றி, அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து உட்கார்ந்துட்டு போகிற இடமா இல்லாமல் மக்களோட குறைகளை தீர்க்கும் ஒரு மையமாக இன்று அலுவலக திறப்புலாவை முன்னிட்டு இ-சேவை மையமும் துவக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மக்களோட பயன்பாட்டிற்கு மக்களோட அடிப்படை தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கோ அவங்க, ஏன்னா இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே மக்களோட தேவைகள் அதிகமாக இருக்குது. மக்கள் யாரை எங்கே போய் சந்திக்கணும்னு தெரியல. அதனால் 4 தொலைபேசி எண்களோட 24 மணி நேரமும் செயல்படுற மாதிரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். மக்கள் சேவை மையம் அப்படின்றத உருவாக்கியிருக்கோம். மக்கள் சேவை கண்காணிப்பு மையம்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடிப்படை வசதிகள், வருவாய் ஆவணங்கள், அரசு நலத்திட்டங்கள், கல்வி மற்றும் இளைஞர் நலம், மருத்துவம், காவல், வேலை மற்றும் பிற கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆப்லேயே விசில் 191 என்ற ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேம் வந்துட்டு அந்த ஆப்பில் நம்ம போனாலும் சேம் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெக்கார்டிக்கல் ஆகிடும். அவங்களோட இஷ்யூஸ் என்ன, அவங்களோட பிரச்சனைகள் என்ன, அதை எத்தனை நாட்களில் தீர்க்கப்படணும், அந்த கோரிக்கையோட தன்மை என்ன, அதை எல்லாமே அவங்க ஆப் மூலியமாகவும் அவங்க பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் மற்றும் பொதுமக்கள் நேரடியாக அலுவலகத்துக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்ணப்பத்தை நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த விண்ணப்பத்தை அவங்க ஃபில் பண்ணி கொடுக்குறதுலேயே அவங்களோட எந்த விதமான தேவைகளோ இதில் அவங்களே ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். நம்மளோட அடிப்படை தேவைகள் என்ன, இல்லை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டதா, பிற கோரிக்கைகளா, வருவாய் சம்மந்தப்பட்டதா அப்படின்னு அரசு சார்ந்த உதவிகள் பெறதுக்கா, இல்லை அவங்களோட முக்கியத்துவம் என்னென்ற எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இங்கே உள்ள நம்மளோட அலுவலர்கள் இதை பெற்றுக்கொள்வாங்க. நான் இருக்கிறப்ப நான் வாங்கிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு என்னோட கவனத்திற்கு வரும் பட்சத்தில் இது எல்லாமே அதோட முக்கியத்துவம் அறிந்து அந்தந்த துறைகள் சார்ந்த நிர்வாகிகளுக்கு வந்து நம்ம வந்து அனுப்பிடுவோம். ரிசல்ட் எல்லாமே, ஏன்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே சேவ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆப் மூலியமாக போடும், மெயில் மூலியமாக போயிடும், த்ரூ இந்த மூலியமாகவும். அதாவது ஏன்னா சில மக்கள் வந்துட்டு இது எங்களுக்கு ஆப் ஃபில் பண்ண தெரியாது, ஆன்லைன் தெரியாத மக்கள் இந்த மாதிரி விண்ணப்பம் அளிக்கும் பட்சத்தில் இதற்கான தீர்வுகள் அவங்களோட மொபைலுக்கு நம்மளோட அலுவலகத்திலேருந்து கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. இல்லை, அந்த விசில் 191 நம்ம தொகுதியோடது. ஸோ நம்மளோட இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த வேலை வாய்ப்பு, அடிப்படை வசதிகள், வருவாய் சார்ந்தது, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள், அது எல்லாமே அதில் இருக்கும். பியூர் டேட்டா இருக்கும். அவங்களோட டேட்டா எல்லாமே அதில் கேப்சர் ஆகிடும். ஸோ அந்த ஆப்பில் போகிறப்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், மொபைல்லே டவுன்லோட் பண்ணி அதை பண்ணிக்கலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு தான் போக முடியும். த்ரூ அவங்களோட மெயிலுக்கு, நம்மளோட மெயிலுக்கும் ரீச் ஆகிடும். நம்மளோட மெயிலு, வாட்ஸ்அப்பு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இதை ஸ்கேன் பண்ணாலும் அதுக்குள்ளே போயிடும். அந்த இதில் இருக்கிற எல்லாமே ஆன்லைன் தெரிஞ்சவங்க, சமூக வலைதளங்கள் பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனாலும் மற்ற பொதுமக்கள், ஏன்னா அந்த விஷயங்கள் தெரியாத பொதுமக்களுக்கு நேரடியாக அலுவலகத்துக்கு வந்து இந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது ரெண்டுமே சேம் தான். அதை ஆப்பாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், விசில் 191. இது பொதுமக்கள் இங்கே வருகை தர பொதுமக்களுக்கு அவங்க ஒரு விண்ணப்பங்கள் தனியாக எழுத வேண்டிய அவசியம் கூட இருக்காது. இந்த ஃபார்மை நம்மளே இங்கே கொடுத்துருவோம் பொதுமக்களுக்கு, அவங்க ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். ஏன்னா சில பேருக்கு எழுத தெரியாது,
ஆனால் தன்னோட கோரிக்கையை சொல்றதுக்காக இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே நேரத்தில் நம்மளோட தமிழக முதல்வர் சார்ந்து தமிழ்நாடு அரசு சார்ந்த அனைத்து நலத்திட்ட உதவிகளும் துறை சார்ந்த உதவிகள் அனைமே மக்களுக்கு சென்றடைக்க 2 வாலண்டியர்ஸ் நம்ம இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு தேவைகள் இருந்தால் கூட அவங்க வந்து அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்ல தேவையில்லை. நம்மளோட வாலண்டியர்ஸ் மூலயமா நம்மளே அந்தந்த துறைகளுக்கு அதை வந்து அனுப்பிவிடுவோம். அவங்களுக்கு தேவையானதை அந்த ரிப்போர்ட்டிங் மூலயமா கொடுத்துருவோம். அவங்க இனிமேல் எந்த அரசு அலுவலகத்துக்கும் அலைய வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்காது. இந்த சட்டமன்ற அலுவலகம் என்பது அனைத்து துறைகள் சார்ந்த ஒரு நிர்வாகமாக தான் இருக்கும். இங்கே நம்மளோட அலுவலர்களும் சரி, நம்மளோட வாலண்டியர்ஸும் சரி, மக்களோட சேவைக்கு நம்மளோட தமிழக முதல்வர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் இனிமேல் அரசு அலுவலகம் காத்திருக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகாது. அதற்கு நிச்சயமாக நம்மளோட ஆபீஸ்ல இருந்து அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 10 தொகுதியில மத்தியில இருக்கிறது வடக்கு தொகுதி, அரசு அலுவலகங்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு தொகுதி, பொதுமக்கள் அதிகமா வந்து செல்லக்கூடிய ஒரு தொகுதி, பரபரப்பான தொகுதி. நீங்க இந்த தொகுதியில என்ன கண்டறிஞ்சிருக்கீங்க? என்ன மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் உங்கள்கிட்ட முன் வச்சிருக்காங்க? பிரதான பிரச்சனைகளா என்னென்னலாம் இருக்கு? என்ன நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க? இப்போ நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது வீடுதோறும் போய் நன்றி சொல்லுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடுதோறும் நன்றி சொல்ல போகிறப்ப மக்கள் வந்து கோரிக்கைகளாக வைக்கிறது இந்த அடிப்படை தேவைகளாக இருக்கிற ரோடு வசதி, நிறைய தெருவிளக்குகள் எரியல, பாதாள சாக்கடை பிரச்சனை, இதை தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பகுதிகளில் தான் இந்த பட்டா இஷ்யூ. மற்றபடி அவங்க என்னன்னா இலவசங்கள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இதை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா பெரும்பாலான இடங்களில் இந்த டாஸ்மாக்ன்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. நமது தொகுதியில் வந்து தலைவர் தளபதி அவர்கள் ஆணையிட்டதுக்கு அப்புறம் 2 டாஸ்மாக், ஒன்று வந்து தல்லாகுளத்தில் உள்ளது, இன்னொன்று செல்லூர். ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு டாஸ்மாக் மூடப்பட்டிருக்கு, கோயிலுக்கு அருகாமையில் இருந்த ஒரு டாஸ்மாக் மூடப்பட்டிருக்கு. அந்த பகுதி மக்கள் நன்றி சொல்ல போகிறப்ப மிக்க மகிழ்ச்சி அடைந்தாங்க. ஏன்னா வாக்குறுதிகள் சொல்லல செயல் என்பதை வந்து நம்மளோட தமிழக முதல்வர் நிறைவேற்றிருக்காருன்னு நன்றி சொன்னாங்க. அதை தொடர்ந்து சில பகுதிகளில் சில கோரிக்கைகள் இந்த டாஸ்மாக் சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க. மேற்படி இதுவரைக்கும் நான் 19 வார்டில் ஒரு 12 வார்டுக்கு மேலே நன்றி சொல்ல போன இடத்துல அடிப்படை பிரச்சனைகள் தான் இங்கே பிரதான பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இங்கே பிரச்சனை. பேசிக்காக இருக்கிற எல்லாமே அது சரியான முறையில் பயன்படுத்தாமல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ரோடு மேலே ரோடு போடுறது, எந்த விதமான பாதாள சாக்கடை எங்கே கனெக்ஷன் இருக்குது கேட்டால் புதுசாக வீடு கட்டிட்டாங்க, இவங்க வரி கட்டிட்டாங்க, இப்படி ரீசன் மட்டுமே சொல்கிறாங்களே தவிர அதற்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கலை. அதை நம்ம வந்து இப்போ வெள்ளைக்கல்லில் வந்து குப்பைகள் போடுறதுக்கு வாகன வசதிகள் கம்மியாக இருக்குன்றதுக்காக குப்பை டம்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தத்துநீரில் ஒரு இடம் இருக்குது, அதை சீக்கிரமே முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நம்ம போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். வெள்ளைக்கல்லுக்கும் போயிருக்கோம், தத்துநீருக்கும் நம்ம போய் பார்த்துருக்கோம். ஸோ அதற்கான முயற்சிகளை கார்பரேஷனில் சொல்லி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண சொல்ல போகிறோம். சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் அவங்க ஒரு 1 மந்த் டைம் கேட்டிருக்காங்க. நம்ம தொடர் முயற்சியில் தான் இருக்கும். உங்களை எதிர்த்து போட்டிட்டு அதிமுக அவரும் இப்போ வந்து தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. நிறைய பேர் தாவேக்கால சேர்ந்துட்டே இருக்காங்க. இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு அந்த முதல்வர் வேட்பாளர் மக்கள் விரும்பும் முதல்வராக இருந்துட்டார். மக்களோட தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு, மக்களோட மனச்சாட்சி தான் இந்த ஆட்சி. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இனிமே அதாவது மக்கள் யாரை ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பின்னாடி தான் எல்லாருமே வழி நடப்பாங்க. ஸோ அப்படி இந்த மாற்றங்கள் வந்து மக்களோட தீர்ப்பை மதித்து இன்று தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. அதை நோக்கி அதிகமான ஆட்கள் வர நம்ம தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளை நம்பி சில பேர் வரலாம் இல்லைன்னு அன்னைக்கு வந்து அவங்க சாதாரணமாக நினைச்சிட்டாங்க. இன்னைக்கு மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு எல்லாருமே பயணிக்கிறாங்க. இல்லை, இது காலை 10 மணி முன்னா 6 மணி, அதாவது காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி 6 மணி வரை சரிப்படும். இங்கே அலுவலர்கள் 4 பேர் நிச்சயமாக இருப்பாங்க, 2 பேர் அஃபிஷியலாக இருப்பாங்க, 2 பேர் நம்மளோட பார்ட்டியோட வாலண்டியர்ஸும் இங்கே இருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க. ஸோ சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக. மதுரை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா நிறைய குப்பைகள் அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு. நான் பார்த்தேன், நேற்று பேட்டியில் கூட சொல்லியிருக்காங்க. தனியார் நிறுவனம் ஒண்ணுதான் அந்த குப்பைகளை அல்ற பணிகளை செய்யறாங்க மதுரை மாநகராட்சியில. அவங்க சரியா செயல்படுறது இல்ல, வாகனங்கள் பற்றாக்குறை நிறைய இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க கடந்த ஆட்சி காலத்துல கொண்டு வந்த அந்த தனியார் நிறுவனம். ஆமா, நிச்சயமா அவங்களோட இல்ல சார். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கான்ட்ராக்ட் வந்து நவம்பரோட க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கேட்டுருக்கோம். எத்தனை குரோரில் அவங்க வாங்கியிருக்காங்க, அதாவது மாதம் அவங்களுக்கு 10 முதல் 15 கோடி வரைக்கும் நம்ம கார்பரேஷன்லேருந்து போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வாகனங்கள் வாங்கினதுல நிறைய வாகனங்கள் பழுதடைஞ்சிருக்கு, நிறைய இது வந்து ட்ரைசைக்கிள் ஒர்க் ஆகலை, நிறைய விஷயங்கள், அதாவது நம்மளோட வண்டிகளில் வீல் எதுவுமே ஒர்க் அவுட் எல்லாமே வேற இடத்துல வந்து மானிட்டர் பண்ணுவாங்களாம். பட் நம்ம மதுரை மாநகராட்சியை பொறுத்தவர்களுக்கு எந்த விதமான மெயின்டெனன்ஸுமே கிடையாது. அந்த வாகனங்கள் எதுவுமே பழுதடைந்த வாகனங்கள் அப்படியே குப்பைக்கு போகுதே தவிர அதை வந்து திருப்பி கொண்டு வந்து பயன்படுத்தலை. இப்படி பழுதடைந்த, அதாவது ஏற்கனவே அவங்க கான்ட்ராக்டில் எடுத்தப்போ இருந்த வாகனங்களுக்கும் இப்போ இருக்கிற வாகனங்களும் ரொம்பவே கம்மி. ஒரு 50% வண்டி தான் இருக்குது. ஸோ அங்கே மேன் பவர் இருக்குது, ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வெஹிக்கிள்ஸ் இல்லை. நம்ம என்னென்னா நம்ம அந்த துறை சார்ந்த அதிகாரிகிட்ட பேசுகிறோம், அந்த கான்ட்ராக்டர்கிட்டே நம்ம பேசியிருக்கோம்.
அதுக்கு இப்போ ஒரு டெப்டி கமிஷனரோட மீட்டிங் இன்னொரு 2 டேஸில் பிளான் பண்ணுறோம். நம்ம முழுக்க அதுக்கு தான் திருப்பி சொல்கிறேன், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா இருக்கிறத வச்சு சரி பண்ணலாம்னா நிச்சயமாக முடியாது. நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அவங்க கமிஷனர் மீட்டிங்கில் என்ன பண்ணலான்னா, ஒரே கான்ட்ராக்டாக இருக்கிறத ஒரு 5 கான்ட்ராக்டாக ஜோனுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டோம்னா அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் கிரியேட் ஆகும், யார் நல்லா பண்ணாங்க யார் நல்லா பண்ணலன்ட்டு. ஸோ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அப்படின்னு அந்தந்த கான்ட்ராக்ட்ஸோட பேசலாமா அப்படின்னு நம்ம அந்த சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா ஜோன் வைஸாக பிரிச்சுட்டோம்னா சப்போஸ் இந்த ஜோனில் வண்டி இல்லைன்றதுனால 2 நாள் குப்பை தேங்குதுன்னா அந்த ஜோனில் இருக்கிற இன்னொரு வண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே கான்ட்ராக்ட்னால இவங்க வந்து மேன் பவரையும் சஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வண்டி வாகனம் இப்போ ஒரு 4 தெருக்கு 4 வண்டி போட்டிருக்கோன்னா ஒன்று எப்படியாவது பிரேக் டவுன் ஆகுன்றாங்க. அந்த ஒன்று எப்பயுமே பிரேக் டவுனாக இருந்தால் நம்ம எப்படி அதை சரி பண்ண முடியும்? அதுக்கு ஆல்டர்னேட்டாக அவங்க பண்ணணும். நம்ம இதை வந்து இந்த கோரிக்கை வைக்கலான்னு தான் இருக்கேன். முதல்ல அந்த கான்ட்ராக்டர் 1 பாயிண்ட்ல இருக்கிறத நம்ம ஒரு 5 பேருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சஜஸ்ட் பண்ணலான்னு தான் இருக்கும். நீங்க பிரச்சாரம் போகும்போது பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த சிறு பகுதியில அந்த குதிரை பாதை எல்லாம் நீங்க வீடியோவே போடுறீங்க. குப்பையில் அதிகமா இருக்கு, மக்கள் வாழக்கூடிய பகுதி. இப்ப குப்பையில் அள்ளிட்டே இருக்காங்க. வரக்கூடிய காலங்கள்ல நீங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது வீடியோவா பதிவு செய்த அந்த இதெல்லாம் சரி செய்யப்படுமா? நிச்சயமாக சரி செய்யப்படும். நான் அங்கேயே ஆல்ரெடி போய் அந்த இடத்துல நின்றே கிளியர் பண்ணேன். காலையில 9 o'clock போயிட்டு 1 மணி வரைக்கும் இருந்தேன். அங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் செகண்டரின்னு சொல்றாங்களே, ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நம்ம வீட்டில் கவர் பண்றது, வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து செகண்டரி லோட் பண்றது எல்லாமே அங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது நம்ம என்ன சொல்றோம்னா அங்கேயும் மக்கள் வாழும் பகுதி, குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு சொல்ற பகுதி. இதை நானே ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். செகண்டரின்றதுக்கு நீங்க வேற இடம் தான் வச்சுக்கணும். பொதுமக்கள் அதிகமாக வசிக்கிற இடத்துல நீங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டஸ்ட்பின் எல்லாமே எடுத்திருக்கோம். ஒரு 12 டஸ்ட்பின் இருந்தது. அந்த 12 டஸ்ட்பின்ல இப்போ ஒரு 3 தான் வச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அங்க ஒரு டிராக்டர் நிப்பாட்டி ஹூக் வைக்கலாம்னு சொன்னாங்க. அது வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு டிராக்டர் நிப்பாட்டி செகண்டரி லெவல் இங்க இருந்து ட்ரைசைக்கிள் கொண்டு வர குப்பைகள் எல்லாமே அங்க போட்டுருவோம். ஸோ அதை இமீடியட்டா நாங்கள் வெள்ளக்கலை கொண்டு போறோம்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பொதுவாக மதுரைக்காரங்க எது பண்ணாலுமே அது ஜெயம் சொல்லுவாங்க. அது அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும். இந்த ஹெல்ப் லைன் இந்த மாதிரி இசேவை மையம்லாம் எப்படி நிச்சயமா இல்ல, நம்ம குறைகள் சொல்றது மட்டும் இல்ல, அதற்கான தீர்வுகள் சொல்லணும்னு எங்க தலைவர் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதற்கான தீர்வுகள் தான் இது எல்லாமே. நம்ம எப்பவுமே குறைகள் சொல்றவங்களெல்லாம் இருக்க மாட்டோம். மக்கள்கிட்ட வந்து தேவைகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, அதை அவங்க தீர்க்கலைன்றதை குறைகளை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்ம அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்போம். அதற்கான முயற்சிகள் தான் இது நிச்சயமாக ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அந்த வாரியங்களுக்கு கார்டு கொடுக்குறது முதற்கொண்டு எல்லா சர்வீஸுமே நம்ம இங்கே பண்றோம். இது ஆரம்பம் தான். இது அதான் மக்கள் சார்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிறப்பாக செயல்படுத்தோம். கடந்த ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளா இருப்பாங்க. இப்ப அதிகாரிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க யாரால நியமிக்கப்பட்டாலும் மக்களோட வரிப்பணத்துல தான் சேலரி வாங்குறாங்க. அவங்களுக்கு நாங்க அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, அதிகாரிகள் செயல் பண்ணா கூட அரசியல்வாதிகளோட தலையீடு இருக்கும். இந்த அரசை பொறுத்தவரைக்கும் இது மக்கள் அரசா தான் இருக்கும். நிச்சயமாக 1% கூட எங்களோட தலையீடு இருக்காது. மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைகள்ல, கோரிக்கைகள்ல முதல் ஆளா நீங்க அரசு அதிகாரிகள் அனைத்தும் ஃப்ரீடமா செயல்படலாம்னு சொல்லியாச்சு. நல்ல விஷயங்கள் அனைத்துக்குமே நாங்க துணையா இருப்போம்னு சொல்லியிருக்கோம். அதனால எங்களோட தலையீடு எதுவுமே இருக்காது. முழு சுதந்திரமா அவங்க செயல்படலாம். 7 நாட்களுமே அலுவலகம் இருக்கும். இங்க நிச்சயமாக நீங்க தொடர்ந்து கண்காணிக்கலாம். நிச்சயமாக இருக்கும். நம்மளுக்கு லீவே கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.